வணக்கம் மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இந்த வார காமெடி சமூகங்களை பார்க்க எல்லாரும் அவளோட இருப்பீங்க. ஒரு பழமொழியை சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம். உப்பு அதிகமா சாப்பிட்டா ஒரு கரிப்பு, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு சிரிப்பு. என்னடா இது பழமொழி? இது பழமொழியே இல்லங்க. என்னது இது? ஜன்னலுக்கு பின்னாடி கால் மட்டும் தெரியுது. இந்த மோட்டார்ல வேற சத்தம் கேக்குது. ஏன் பயப்படுற? டேய், யாரா அவன் உள்ள? டேய், ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட்ரஸ் கேட்டா? அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே? அத என்ன உள்ள வச்சுக்கிட்டு? அது ரசாயன கெமிக்கல். என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. அப்பதானே எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரும். இந்த பூனைங்களை திருட்டு பூனைன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? நீ குளிக்கும் போது எட்டி எட்டி பார்க்க மாட்டேன். ஆனா நான் அப்படி இல்லடே. என்ன சும்மானா சும்மாதான். செவனாண்டி எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் கல்யாண பந்தில சாப்பிடும் போது இப்படிதான் பண்ணுவாங்க. சாப்பாடு கேட்டுட்டு ஐயோ இவ்வளவு வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வைங்க அப்படின்னு சீனை போடுவாங்க. இந்த மாதிரி சீன் போடுறவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் பண்ணணும். இப்ப பாருங்கடா, நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையா இருக்கிறேன். நாங்கெல்லாம் ஜிம்முக்கு போகாமலே ஜிம்னாஸ்டிக் கத்துக்கிட்டவங்கடி. ஒலிம்பிக்ல போய் கோல்டு மெடல் அடிக்க போறேன். ஐயோ போச்சு. அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு ஐயா. ஐயோ, என்ன நம்ம ஆளு லாஸ்டா வரான். இவனை எப்படியாச்சும் மோட்டிவேஷன் பண்ணணுமே. அதான் நீங்க எப்படியாச்சும் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும். இந்தாங்க மோட்டிவேஷன். ஏ இந்தாமா, நீ பேசாம விட்டுருந்தா கூட அவன் ஜெயிச்சிருப்பான் போல. இப்படி கண்டதையும் காட்டி அவனை கவுத்து புட்டியே. இது மாதிரி பார்த்ததே இல்ல நானு. சூப்பர் பாஸ், சூப்பர். பொதுவா ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசம்னா அந்த வீட்டுக்குள்ள பசுமாடை கொண்டு போவாங்க. ஆனா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற உயரமான வீடுகள் எல்லாம் மாட்டை கொண்டு போக முடியாது இல்லையா? அதுக்குதான் ஒரு கீ கொடுத்தா ஓடுற பொம்மை மாடை நடக்க வைக்கிறானுங்க. டேய், எல்லையே மீறி போறீங்கடா. டேய், உங்க பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா? நல்ல வேலை இந்த மாட்டுக்கிட்ட போயிட்டு பால் கறக்காம விட்டானுங்களே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. மச்சான் இங்க பாருடா, வண்டியை ஓட்ட தெரியாத போல லிட்டில் பிரின்சஸ்க்கு மத்தியில இந்த பொண்ணு எவ்வளவு ப்ராப்பரா லெஃப்ட் இண்டிகேட்டர்லாம் போட்டு திருப்புது. ஐயோ, இண்டிகேட்டர்லாம் போட்டுட்டா எப்படி திருப்பறதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ. இன்னைக்கு மீனை பிடிச்சி பொரிச்சு சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு ஒரு பொடி. என்னமா அங்க சத்தம்? குறுக்கு இந்த கௌஷிக்கு வந்தா இந்த ஆன்டிக்கு ரெண்டு பேரும் பண்றத பார்த்து யாரும் தப்பா நினைச்சிட வேணாம். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முன்னாடி போய் பாப்போமா? இப்ப பாரு. ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி பாரு. காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டியை கற்பனை வந்தா ஆண்டராவை கற்பனை விட்டு அத்தரத்தை பத்தி விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். இங்க பாத்தீங்களா, எங்க குழந்தைக்கு எவ்வளவு பெரிய கேக் வாங்கிருக்கோன்னு கெத்து காட்டிட்டோம்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ என் செல்லத்துக்கு. ரெடியா கேக் வெட்டலாமா? சாம்பார் ஆப் எனக்கு. அட பாவிங்களா, இப்படிதான் பிரபலமான ரெசார்ட்ல இருக்கிற குளத்துல எல்லாம் தண்ணிய நீளமாக்குறீங்களாடா? நான் கூட அந்த தண்ணியே நீளமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி நீல பெயிண்ட ஊத்தி நீளமாக்குறீங்களாடா? This is business. This is my sweat. I know, but I did business. Shut up. Shut up. This is business. அண்ணே, இந்த ஷாப்பிங்ல கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்ணே. தம்பி, இங்கெல்லாம் பஸ் நிக்காதுப்பா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, வேணா போய் டிரைவர்கிட்ட சொல்லி நிப்பாட்டுவாரு. அப்படியாண்ணே? சரிண்ணே.
அட பாவீங்களா, இந்த ஸ்டாப்பிங்ல வண்டி நிப்பாட்டிட்டீங்களா? இதை முன்னாடி நிப்பாட்டுறதானடா, இப்படி ஓடி வந்து வழிக்கு விழுந்திருக்க மாட்டேன்ல. ட்ரெயின்ல போகும்போது மொபைல சார்ஜ் போட்டு ஜன்னலோரமா சீட்ல வச்சா திருடனுங்க ஜன்னல வழியா திருடிட்டு போறானுங்க. அதனால போனை சேஃபா வைக்கணுமா இல்லையா? இப்ப முடிஞ்சா போனை திருடி பாருங்கடா. ஐயோ, போனை காப்பாத்துறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை எழுந்துறாதியா, போன் வெடிச்சிட்டு கிடிச்சிட்டு போகுது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. மேடம் கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சிக்கிறேன், வாங்க. நான் பிடிச்சிக்கிட்டேன், பொறுமையா இருக்குங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. போ போ. எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு ஏன் மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க? இருங்கடா, உங்களுக்கு அனுப்பிடுறேன். நாலு நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு வர முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது, சில நேரத்துல. மத்த கண்ட்ரில எல்லாம் நாங்க எவ்வளவு டேலண்டடா இருக்குதுங்க. ஆனா நம்ம ஊர் நாய்களை பார்த்தா காதலர்கள் கொஞ்சம் பேசுறதுக்கு 1000 இடம் இருக்கு. ஆனா உங்களுக்கு ரோடு தான் கிடைச்சதா? பொடி லூசு, போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கா. நடி திட்ட சொன்னா கொஞ்சம் நீ மட்டும் கோவமாவா பேசுற? என் செல்லத்தை திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன்கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டா. பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி தப்பு பண்ணது நம்ம லவ். இல்ல போனோனே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். இல்ல ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. மாப்பிள, நம்ம 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் வரோம், ஓகேவா? 1 2 3 ஸ்டார்ட். ஓடுங்க. இருக்காத இருக்காத, இதெல்லாம் கால தட்டி விட்டு ஓடுறா. என்ன அப்படியே ஃபாலோ பண்ணு. பிரீத்தி, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்றது என்ன, திறந்தே காமிச்சிடுறேன். என் மனசை திறந்து காமிச்சிட வேண்டியதான். ஓடுடி, அங்கேயே பார்த்து பார்த்து ஆத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? போய் தொலைஞ்ச. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னடா நான் சும்மா விளையாண்டு பார்த்தா, சும்மா ஏ செல்லம், நீ அப்படியே நடந்துப்போ. நான் பேக்ரவுண்ட்ல பாட்டை போட்டு அப்படியே சினிமாட்டிக்கா வீடியோ எடுத்துறேன். என்னாச்சு? ஐயோ, சேத்துல வண்டி மாட்டிக்கிச்சே, சிக்கிக்கிச்சே, எப்படி நான் போறதுன்னு தெரியலையே. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். அடியே வாடி, வண்டி காப்பாத்துறியே. ஏக்கா இருக்கா, நான் வரேன். இப்ப நான் இந்த மாட்டுக்கிட்ட உட்காருவேன், நீ அப்படியே செண்பகமே செண்பகமே அந்த பாட்டை போடணும், சரியா? உங்க இதுக்கு நான் தான் கிடைச்சுனா போடி அங்க. உண்மையான நட்புக்கு உதாரணம் இதுதான்யா. மாப்பிள மாப்பிள, சரக்கு கீழே போட்டாரா, இதை மட்டும் நீ கரெக்டா கையில கொடுத்துருந்தவையே, நீ தாண்டா என் உயிர் நண்பன். எட்ட மாட்டேங்குதே, இருமச்சா கீழே வரேன். அப்பாடி, நீ தான் மச்சான் என் உயிர் நண்பன். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? லெஃப்ட் கால சைடு வாங்குறேன். எத்தனாவது படிக்கிற? +2 படிக்கிறேன். சமூக சேவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணே அண்ணே எனக்கு கொடுங்கண்ணே, அண்ணே அண்ணே எனக்கு பசிக்குதுண்ணே, எனக்கு கொடுங்கண்ணே, அண்ணே அண்ணே ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன், கொடுங்கண்ணே. இந்தாப்பா தம்பி, வாங்கிட்டு போப்பா. அண்ணா என்னதான் பெரிய பெட்ரோல் பங்க் ஓனரா இருந்தாலும் அதுக்கு நீ இப்படி அப்பா வீட்டோட இன்டீரியரை டிசைன் பண்ணுவீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா செத்து 10 நிமிஷம் ஆயிருக்கு. கூப்பிட்டீங்க சாமி. ஏன்டா நீ பரோட்டா போடுறத பார்க்க வந்தது ஒரு குத்தமாடா? தட்டை தவிர எல்லா இடத்துலயும் பரோட்டா போடுறாயா? கையால பாலை காய்ச்சி பிடிச்சு பார்த்திருப்பீங்க, ஆனா இவரு பாலை வச்சே பாலை காய்ச்சி பிடிச்சிட்டாரு. ചേട്ടാ ഈ ചെറുപഴം ഉണ്ടാവില്ല? എന്താണ് നടക്കട്ടവനെ?
ചേട്ടാ ഈ ചെറുപഴം എന്താവല ലഡു ഒക്കെ ഉണ്ടല്ലോ. 3 എണ്ണം ഇപ്പൊ 2 എണ്ണം പുതുതായിട്ട് ചെയ്യാൻ പോകുന്നു. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.